மௌனகுரு சுவாமிகள் தங்கால் கிராமத்திற்கு வந்ததற்கு முக்கிய காரணம் மயிலை குருஜி சுவாமிகள்தான். இவர் ஒரு சிவராத்திரி தினத்தில் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கச் சென்றபோது மௌனகுரு சுவாமிகளின் பார்வையால் ஆட்கொள்ளப்பட்டு பின் அவரையே தன் குருவாக ஏற்று அவரோடே பயணித்து தன் வாழ்வை வாழ்ந்தவர். மௌனகுரு சுவாமிகளின் இளமை காலம் குறித்தோ அவர் எங்கிருந்தார் என்பது குறித்தோ எதுவும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் கேரளத்தில் நாயர் இன குடும்பத்தில் பிறந்தவர் மௌனகுரு என்று குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள் அன்பர்களிடம் கூறியிருக்கிறார். பட்ட மேற்படிப்பு படித்தவரான சுவாமிகள் குளிப்பதோ உண்பதோ ஏதும் அறியாதவராக இருந்துள்ளார். சில காலம் மௌனமாக இருந்து பழகியதால் பின்னாளில் முழுவதுமாக மௌனியாகியுள்ளார். தங்கால் புன்னை கிராமத்திற்கு மிக அருகில்தான் வள்ளிமலை அமைந்துள்ளது. வள்ளிமலை என்றதுமே நம் நினைவுக்கு வருபவர் வள்ளிமலை சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகள். முருகப்பெருமானின் திருப்புகழை